ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். லாஸ்ட் மந்த் 25 to 30K பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிறைய புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் என்ன, அதில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K பட்ஜெட்டை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அபவுட் 25K பட்ஜெட்டுக்கு போயிட்டாலே அங்கே லான்ச் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் நான் 5th பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐயுடைய MI 11X தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மீடியாடெக் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த சிப்செட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய சிப்செட் எல்லாம் விடவுமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு டாப்பர் எண்ட் சிப்செட் அண்டர் 30K அது இந்த ஸ்னாப்டிராகன் 870 தான். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்செட்டை கொடுத்திருக்காங்க. அது கூடவே இதுல 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கேமர்ஸ்க்காக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 4520 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 11 MIUI 12க்கான வெர்ஷனோட 6 + 128GB வேரியன்ட் 30K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 30K பட்ஜெட்டுக்கு ஸ்னாப்டிராகனுடைய சிப்செட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 870 மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த MI 11X நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் 5Gக்காக நீங்க இந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போன்ல மொத்தம் 2 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஓப்போ ரெனோ 6 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி இதில் கேமிங்காக 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக 4300 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 900க்கான சிப்செட், 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் Android 11க்கான OS, கலர் OS 11.3க்கான UIயோட 8GB + 128GB வேரியன்ட் 30K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய 5G பேண்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 13 5G பேண்ட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அந்த வகையில் நீங்க 5Gயை பேஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஓப்போ ரெனோ 6 உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்ல அதிகமான 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன்னா அது இந்த ஓப்போ ரெனோ 6 தான். மற்றபடி இதுல உங்களுக்கு கேமராவுமே ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம லிஸ்ட்ல இதுக்கு அப்புறம் பார்க்க போற ஸ்மார்ட் போன்ஸை விடவுமே ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக், இந்த ஸ்மார்ட் போன்ல Dimensity 900க்கான சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Dimensity 900 கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Realme கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆன Realme X7 Max 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 4500 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சப்போர்ட் பண்றதுக்கு 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர், Android 11க்கான OS, Realme UI 2.0க்கான UIயோட 8 + 128GB வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அதோட இதுல 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 7 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதே சமயம் அதிகமான 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனாவும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த Realme X7 Max 5G சூஸ் பண்ணலாம். இதுல தான் உங்களுக்கு Dimensity 1200 அப்படின்ற ஒரு நல்ல கேமிங்
கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட்டோட சேர்த்து 7 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 8+128GB கான வேரியன்ட் 27K அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த Realme X7 Max 5G ல இருக்கக்கூடிய இந்த கேமரா சப்போர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா செட்டப்போட எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா Realme கிட்ட இருந்து இதே Realme X7 சீரிஸ்ல இருந்து Realme X7 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல Realme X7 Max 5G விட கொஞ்சம் பெட்டரான கேமரா சப்போர்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த கேமராவில் இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் எல்லாமே Realme X7 Max 5G விட கொஞ்சம் பெட்டரான சென்சார் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இங்க கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி அப்படின்றது எடுத்துக்க முடியும். பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு Dimensity 1200க்கு பதிலா Dimensity 1000 Plus கான சிப்செட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயத்தை இங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு இங்க கேமரா செட்டப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்க 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேமரா சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும், Dimensity 1000 Plus கான சிப்செட் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த Realme X7 Pro 5G நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுல 5G பேண்டுமே உங்களுக்கு Realme X7 Max விட இன்னும் 2 5G பேண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. மொத்தம் 9 5G பேண்ட்கான சப்போர்ட் இந்த Realme X7 Pro 5G ல இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 30K பட்ஜெட்ல 8+128GB கான வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ காம்படிஷன் நிறையவே அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக பிரைஸ் கட்டோட 27,600 அப்படின்ற பிரைசிங்க்கு 8+128GB கான வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் செகண்ட் பிளேஸ்ல சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Oneplus உடைய Oneplus Nord 2 தான். இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.43 இன்ச்சஸ்க்கான Full HD Plus ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட இதுல கேமிங்காக 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Dimensity 1200 கான சிப்செட், 32 மெகாபிக்சல் கான செல்ஃபி கேமரா, 50 மெகாபிக்சல் கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கான Android 11 கான OS Oxygen OS 11.3 கான UIயோட 6+128GB கான வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைசிங் இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய Dimensity 1200 கான சிப்செட்டோட ஒரு பெஸ்டான கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Oneplus Nord 2 நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றதுமே கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. சோ 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இங்க அது மட்டும் ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ரீசெண்டா Poco கிட்ட இருந்து லான்ச் ஆன Poco F3 GT தான். இந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெஷலா கேமர்ஸ்க்காகவே ரெடி பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். மெயினா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்ல Full HD Plus ரெசல்யூஷனுக்கான 10-bit Turbo AMOLED கான டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதோட கேமர்ஸ்க்காக இதுல 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாங்க. அது போக 5065 mAh கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி, அதை சப்போர்ட் பண்றதுக்கு 67 வாட்ஸ் கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருந்துச்சு. அண்ட் கேமர்ஸ்க்காக Dimensity 1200 அப்படின்ற சிப்செட், 16 மெகாபிக்சல் கான செல்ஃபி கேமரா அண்ட் 64 மெகாபிக்சல் கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 11 MIUI 12.5 கான UIயோட இந்த ஸ்மார்ட் போன் 6+128GB கான வேரியன்ட் 28K அப்படின்ற பட்ஜெட்டுக்கே லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட இதுல 5G பேண்ட் கான சப்போர்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 2 5G பேண்ட் கான சப்போர்ட் தான் இருக்கு. அதனால 5G கன்சிடர் பண்ணி வாங்குறவங்க இதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல கேமர்ஸ் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி டிசைன் ஒரு பக்காவான டிசைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது போக இதுல மேக்வெல் ட்ரிகர்ஸ் மாதிரியான கேமிங் ட்ரிகர்ஸ் எல்லாம் கேமர்ஸ்க்காகவே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால கேமிங்காக நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா Poco F3 GT நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சில டிராபேக்லாமும் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறது உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேல ஐகார்ட்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கேமிங் ஃபீச்சர்ஸ் பத்தி மட்டுமே நீங்க டெடிகேட்டடா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தியுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் மேல ஐகார்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. மத்தபடி நான் ஒரு பியூர் கேமர், கேமிங்காக தான் நான் ஸ்மார்ட் போன் வாங்குறேன். அதனால கேமிங் ட்ரிகர்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸோட எனக்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Poco F3 GT நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி Poco F3 GT, Oneplus Nord 2, Realme X7 Max 5G and Oppo Reno 6 இந்த 4 ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் வாங்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல டெடிகேட்டட் வீடியோ இந்த 4 ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கு இந்த 4 ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் வாங்குறது அப்படின்ற டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வீடியோவை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ ஓவரால் இந்த வீடியோல நான் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கேமிங்கை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி
சூஸ் பண்ண ஆர்டர்ஸ் தான். மற்றபடி இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மைண்டில் இருக்குது, பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி அண்டர் 30K பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.